पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்புள்ள எஸ்விபிசி சேனல் ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இப்பொழுது நாம் ஸ்ரீ வெங்கடேஷ திவ்ய சகஸ்ரநாமத்திலே 521வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் மந்திரகிருத் என்பதாகும். ஓம் மந்திரகிருதே நமஹ என்று ஜெபிக்க வேண்டிய திருநாமம். அவனுக்கு மந்திரகிருத் என்று ஒரு பெயராம். நாரதர் சொல்கிறார். எந்த அடிப்படையில் எம்பெருமானுக்கு மந்திரகிருத் என்ற பெயர்? அதாவது எம்பெருமான் பல மந்திரங்களை தானே அருளி செய்து மக்களுக்கு வழங்கியிருக்கான். இந்த மந்திரங்களை பயன்படுத்தி பயன்பெறுவீர்கள் என்று சொல்கிறான். நமது நண்பர் ஒருவர் ரொம்ப சிக்கலில் மாட்டினுட்டார். ஏதோ ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதில் அவர் கொஞ்சம் பணியாற்றினார். அதில் ஏதோ ஊழல், அரசியல்வாதிகள் தலையிட்டு ஊழல் பண்ணி விட்டாங்க. இவர் எந்தவித தவறும் செய்யலை. இவர் மீது ஆக்ஷன் எடுக்க ஆதாரங்களும் அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் பொய் பிரச்சாரங்கள் நிறைய பண்ணினார்கள். மித்யாபிஷஸ்தி, அவரை பற்றி இப்படி ஊழல் செஞ்சார், அந்த ஊழலுக்கு துணை போனார். நேர்மையை வடிவெடுத்த நமது நண்பர் ரொம்ப நொறுங்கி போயிட்டார். அதனால் அவர் தவிச்சவர் என்கிட்ட வந்தார். தன்னுடைய வருத்தத்தை சொன்னார். அவருக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லணும். அவர் கேட்டார் என்கிட்ட, ஒரு மந்திரம் சொல்லுங்க போகிறோம், அதை சொல்லி இதிலேருந்து விடுபடணும்னு. இப்போ எனக்கு ஆறுதல் சொல்லணும் ஒருத்தர், எந்த மந்திரம் சொல்கிறது அவருக்கு? மித்யாபிஷஸ்தி, நம்மை பற்றி பொய்யாக பழி சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு நிறைய பொய்ப்பழி வருது. அந்த பொய்ப்பழியிலான டென்ஷன் வருது. அந்த டென்ஷன் வராமல் இருப்பதற்கு, பொய்ப்பழி அகல்வதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? முதல்ல நேர்மையாக இருந்திருக்கணும். அது ஞாபகம் வச்சுங்க. பொய்ப்பழிக்கு தான் நாம் சொல்கிறோம், மெய்ப்பழிக்கல்ல. அப்படிப்பட்ட நிலைமை வந்து விட்டதானால் அதற்கு என்ன செய்வது என்று நான் பூஜை செய்யும் நவநீதரட்டன் வடிவத்திலே உள்ள திருவேங்கடமுடையாரை தான் கேட்டேன். நான் பெருமாள் சிரிப்பது போல் இருந்தது. ஏண்டா, சத்யபாமா கல்யாணம் எத்தனை உபன்யாசம் பண்ணி நான் மறந்து போயிட்டு தானே என்று சிரிக்கிறான் போல தெரிஞ்சுது. அவன் சத்யபாமா கல்யாணத்தில் பகவானே மாட்டினுட்டான். இந்த கதை உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். செமந்தகமணி செமந்தகோபாக்கியானம்
அதாவது சத்ராஜித் என்று துவாரகையில் ஒருத்தன், கண்ணனை பிடிக்காதவர்களும் இருந்தார்கள். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் நீங்கள் ரொம்ப பாப்புலராக இருப்பீங்கன்னு நினச்சேன், உங்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இருக்காங்களேன்னு சொன்னார். நீ ஒன்று கிருஷ்ணன் காலத்திலேருந்து சகஜம். ஆனால்பட்ட கிருஷ்ணன் எல்லார் உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளும் கள்வன். அந்த கள்வனுக்கும் பிடிக்காதவங்க இருந்திருக்காங்க, கள்வனையும் பிடிக்காதவங்க இருந்திருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவனோட நமக்கு குறைச்சல். சத்ராஜித்து என்பவன் சூரிய உபாசகன். சூரிய பகவானை அவ்வளோ நாள் உட்காந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி உபாசிப்பான். துவாரகையினுடைய எல்லையில் கடற்கரையில் துவாரகா வாசி, அவன் சிட்டிசன் ஆஃப் துவாரகா. ஆனால் கிருஷ்ணன்னா பிடிக்காது அவனுக்கு. அவனுக்கு இருந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பேரழகி சத்யபாமா, அவனுடைய பெண். அவளை சாதாரணமாக வளர்க்கலாம. அந்த சத்யபாமா தேர் ஓட்டுவா, ரொம்ப நன்னா போர் செய்வா, ரொம்ப நன்னா சங்கீதம் பாடுவா, ரொம்ப நன்னா அழகணிவாள், ஆபரணங்கள் அணிவாள், ட்ரெஸ் பண்ணி கொள்வாள். அப்பேற்பட்ட பேரழகிக்கு தகப்பனாக இருக்கிற பெருமையோட சூரிய பகவானுடைய பக்தன் என்று அவனுக்கு இன்னொரு ஏற்றம். அவன் சூரியனையே தியானம் பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணிருப்பான். ஒரு நாள் சூரிய பகவானுக்கே தோணித்து, இவனுக்கு நம்ம தரிசனம் கொடுக்கணும், வானத்திலேருந்து கொடுக்கக்கூடாது, கிட்டக்க நெருங்கி வந்து. ஏன்னா வானத்தில் உள்ள சூரியன் மண்டலத்தில் உள்ள சூரியனுக்கு இன்சார்ஜான தேவதை சூரிய தேவன் சத்ராஜித் முன்னாடி தரையில் திடீர்னு வந்து குதித்தான். சத்ராஜித் பார்த்தான், கொஞ்சம் குள்ளமாக இருந்தான். சூரிய பகவான் கொஞ்சம் குட்டையான். அதனால் என்னை போல் குள்ளர்களுக்கெல்லாம் சந்தோஷம். சூரிய பகவான் குட்டையாக தான் இருந்தான், அதனால் என்ன குறைச்சல். சூரிய பகவான் வந்து நின்றான். தங்களை பார்த்தா ரொம்ப தேஜஸ்வியாக இதமாக இருக்குது கண்ணுக்கு. நாங்கள் யாரோன்னு கேட்டான் சத்ராஜித். எட பைத்தியக்காரா, தினம் உபாசனம் பண்ணுற சூரியன் நான் தான் சொன்னான் பகவான். அப்படியே கண்ணை கூசுற மாதிரி இருக்கீங்க மேலே, இப்போ ரொம்ப எளிமையாக இருக்கீங்களே, அது எப்படின்னா, உனக்காகத்தானே எளிமையாக வந்தேன், என்னுடைய புல் ஒளியை நீ பார்க்க ஆசைப்பட்டா இந்தா அப்படின்னு இடுப்பில் கட்டி வச்சுருந்த ஒரு பர்ஸிலிருந்து எடுத்து ஒரு மாலையை போட்டான், தங்க மாலை. அடுத்த முன்னாடி ஜெகஜ்யோதியான பிரகாசம். அந்த பிரகாசத்தை பார்த்து கண்ணு கூசித்து சத்ராஜித் பிரார்த்தித்தபடியே மீண்டும் அந்த மணியை வாங்கி வச்சிடும், உள்ளே எடுத்து போட்டுனான். அப்போது சூரிய பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணான், நன்றி செலுத்தினான் சத்ராஜித். ஓகே, திருப்தி ஆகிட்டு யார் சூரிய பகவான். நாம் அப்படி திருப்தி ஆகிடுவோமா? இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்துட்டே ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கக்கூடாதான்னு கேட்டான். என்ன வேணும்? நான் சத்ராஜித்துக்கிட்ட சூரியன், அந்த தங்கள் வைத்திருக்கிற மணிமாலை அதை கொடுங்கள் அப்படின்னா. சூரியன் சொன்னாப்பா, அந்த மணிமாலை ரொம்ப ஒசந்ததுருப்பா, அது ஒருத்தங்கிட்ட இருந்தால் அவருக்கு டெய்லி 8 பாரம் தங்கம் வரும். முன்னையே சொல்லுங்க, இந்த பாரத்தை எக்ஸாக்டாக எவ்வளோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முயற்சி பெற்று இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை. சரி 8 கிலோன்னு வச்சு 8 கிலோ தங்கம் இருந்தால் கூட இன்னி தேதியில் எவ்வளோ பணம்? ஒரு நாளைக்கு டெய்லி நமக்கு ஒருத்தர் 8 கிலோ தங்கம் கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்னா அப்புறம் நம்ம யாராவது கிட்ட நெருங்க முடியுமா? அது இன்றைய தினம் தங்கத்தின் விலையில். அதனால் அவ்வளோ தங்கம் கொடுக்கும். 8 கிலோன்னு நான் சும்மா ஒரு பாரத்தை 1 கிலோன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னேன், அவ்வளோதான். போட்டோம், அந்த மாதிரி தங்கத்தை கொடுக்கும். பத்திரமா இந்த மணியை போட்டால் உனக்கு க்ஷேமந்தான். ஆனால் சத்ராஜித், இந்த மணியை நீ தூயவனாக இருக்கிறத தான் போட்டுக்கணும். இயற்கை உபாதி கழிக்கிறச்செல்லாம் போட்டுக்கூடாது, சாப்பிடச்சே போட்டுக்கூடாது. அப்போல்லாம் தூய்மை இல்லாத நிலை, தூய்மை இல்லாத படுக்கையில் படுக்கும்பொழுது போட்டுக்கொள்ளக்கூடாது. சத்ராஜித் சரி அப்படின்னு வாங்கிவிட்டான். இந்த கதை முன்னாடி தானே சொல்லியிருக்கேன். பல பேர் மறந்துருப்பாங்க. மக்கள் மறதியில் தானே எல்லோரும் நம்ம நடத்திட்டு இருக்கோம், அரசியல்வாதிகளும் சரி உபன்யாசகர்களும். அதுக்காக சொல்லலை, உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கேன். மேலே வரப்போகிறது விஷயம். அந்த சத்ராஜித் மணியை போட்டுட்டு துவாரகை சபைக்கு வந்த பொழுது ஜனங்களாக எழுந்துட்டாங்க, சூரியனே வாரான்னுட்டு. கண்ணபிரான் சபையில் இருந்தார். அவர் சிரிச்சுட்டா, சூரியனும் வரல, ஒருத்தர் நம்மால் சத்ராஜித் தாயா அந்த சூரியன்ட்டு பிடிக்கணும் வந்த மணியை போட்டு வந்திருக்கான். அவனை வந்து அனுகிரகம் பண்ண வந்தவன் வாங்கி விட்டான். எல்லோரும் அமருங்கள்னார். சத்ராஜித்தும் வந்து உட்காட்டான். அப்போ சத்ராஜிட்டே என்ன மணின்னு விசாரித்தா, அவன் சொன்னால் டெய்லி 8 கிலோஸ் கோல்டு வரும்னு சொன்னான். உடனே பகவான் உக்ரசேனர் தான் ராஜா, இவர் மந்திரி தான் கிருஷ்ணன் இந்த சபையில். அவர் சொன்னார், சத்ராஜித் அவர்களே, தங்கள் இந்த 8 கிலோ தங்கம் கொடுக்குற மாலையோடு சஞ்சரிப்பது ரொம்ப ரிஸ்க்கு.
உங்களுக்கு எங்களால் இசட் பாதுகாப்பெல்லாம் தர முடியாது. அதனால் நான் தங்கள்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், நாங்கள் ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறோம் துவாரகா கவர்மெண்ட்டு, இதை ட்ரெஷரியில் கொடுத்துருங்க. டெய்லி 8 கிலோ கவர்மெண்ட்டுக்கு நான் எவ்வளோ திட்டம் போடுவோம். ஒரு கோயில் உள்ள தங்கத்தெல்லாம் உருக்கி பாராக்கி நாங்கள் அந்த கோயிலுக்கு நல்லது செய்ய போகிறோம் என்னவோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி உடனே அவன் என்ன பண்ணினா, இது தருவதற்கு இல்லைன்னு விட்டான். அப்புறம் பயம் பிடிச்சி கொடுத்து, கிருஷ்ணன் கேட்டு நம்ம கொடுக்கல, நம்ம கிருஷ்ணன் ஏதாவது செஞ்சுருவான்னுட்டு அந்த மணிமாலை, செமந்தக மணிமாலையை தன் தம்பிக்கிட்ட கொடுத்து, நீ பாரத தேசத்துக்கு போயிடு, இது துவாரகா தீவில் இருக்கும் பக்கத்தில், நீ மெயின்லேண்டு போயிடு, நான் பின்னாடியே வரேன், கிருஷ்ணன் இங்கே நிம்மதியாக இருக்க விட மாட்டான், நம்ம குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டு வரேன்னு தன் தம்பிக்கிட்ட கொடுத்தனுச்சான். சத்ராஜித், பிரசேனன்னு பேர் அவனுக்கு. பிரசேனன் இந்த மாலையை அணிந்து கொண்டு ஸ்டைலாக ஒரு குதிரையில் ஏறி மெயின்லேண்டை போகிறதுக்காக துவாரகை சீஷோருக்கு வரப்போகிறான். அங்கே ஒரு தோனி ரெடியாக இருக்குது, அதில் போனவன். அப்படி வரும்பொழுதோ அவன் ஒரு இடத்துல திடீர்னு தனக்கு இயற்கை உபாதி வந்ததெல்லாம் நிறுத்தினான், மணியை கட்டி வைக்கல, அதோட தன் காரியத்தை செஞ்சான், கை கால் அலம்பலை, ஆச்சமனம் பண்ணலை. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆச்சாரமாக இருக்கிறவங்களுக்கு. அட்லீஸ்ட்டு ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரணுனாலே எவ்வளோ ப்ராப்ளம் தெரியுமா. கை அலம்பணும், கால் அலம்பணும், மிருஷௌச்சம் பண்ணிக்கணும், அப்புறம் வாயை கொப்பளிக்கணும், ஆச்சமனம் பண்ணணும். இவ்வளோ பண்ணால் தான் மறுபடியும் தூய்மை வரும். எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கையை வாழ்கிறோம் நாங்கன்னு யாருக்கு தெரியும். ஃப்ரீயாக ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர முடியாது. ஒழுங்கான அந்த இடம் இருக்குது, அவ்வளோ வேலை, டிசிப்ளின் அவர் லைஃப். என்ன பண்ணினா, இந்த மணியை போட்டுண்டு மறுபடியும் அவன் பாட்டு கிளம்பினா ஒரு சிங்கம் வந்து பலாறு அரைஞ்சி விடுத்தான். ஏன்னா அவன் தூய்மை இல்லை, ஈஸியாக ஆபத்து வந்துடுச்சு. அந்த சிங்கம் அது ஏதோ மாம்சம் செக்கச்சைவல் ரத்தம் சொடுத்துன்னு நினச்சின்னு வந்து மணி எடுத்துன்னு போச்சு. கடித்து குதறி பார்த்தது சரியில்லை, டேஸ்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு கரடி வந்தது, அந்த கரடி சிங்கத்தை ஒரு அரைஞ்சு அதை எடுத்துடுச்சு. அந்த கரடி தான் நமக்கு புகழ்பெற்ற ஜாம்பவான். அவருடைய பெண் ஜாம்பவதி. நம்ம ஜாம்பவானுக்கும் ஒரு அப்சரஸுக்கும் பிறந்த பெண். அவளைத்தான் எம்பெருமான் திருமணம் செய்து கொண்டான். அந்த கதையைத்தான் முன்னாடி சொல்லியிருக்கே. இருங்க, அந்த ஜாம்பவதி அவள்கிட்ட கொண்டு போய் வந்து இந்த இதை கொடுத்தார் நம்ம ஜாம்பவான். கரடி பேரரசர் தான் செமந்தகமணி. இதை வச்சு என்ன செய்கிறதுன்னாவோ, அவளுக்கு ஒரு தம்பி இருக்கான், சுகுமார் பேரான். கரடி பிள்ளை சுகுமாராக இருக்குமா, எங்கள் பட்டில் முறன்னு இருக்காதோ, அதனால தான் சுகுமார் பேர். அந்த சுகுமாருக்கு தொட்டில் மேலே கட்டி விட்டா. அப்போது ஒரு பாட்டு பாடினான். அப்பா, சிங்கம் வந்து பிரசேனனை கொன்று இந்த மணி எடுத்துகிட்டு வந்தது, சிம்மத்தை ஜாம்பவான் கொண்டுட்டார், சுகுமார் இந்த செமந்தம் உனக்கு தான் அழாதேன்னு தாளாட்டுறாவும். கண்ணபிரானை பற்றி ஊரில் அதுக்குள்ளே கெட்ட பேரை பரப்பி விட்டான் சத்ராஜ். இது வந்தால் என் தம்பியை கொண்டுட்டான், கொண்டுன்னு சொல்லி என் தம்பியேன்னு. அந்த கெட்ட பேரை பழியை நீக்குவதற்காக கண்ணன் அந்த சத்ராஜித்தினுடைய தம்பி போன வழியை தேடி போய் கடைசியில் அந்த பிரசேன பிணத்தை பார்த்து, அதற்கப்புறம் சிங்கத்தின் சுவடைகளை பின்தொடர்ந்து கரடி சுவட்டில் அந்த கரடியின் ஜாம்பவான் குகைக்கு வந்து வாசல்னா உள்ள அவன் பாலாற்ற பாட்டை கேட்டான். சிம்ம பிரசேனம் அவதித் சிம்ஹோ ஜாம்பவதாகதா சுகுமாரக மாரோதி தவஹேஷமந்தகான்னு பாடுறான். அதை கேட்டான். அதுக்கப்புறம் ஜாம்பவானோட யுத்தம் பண்ணி வென்று ஜாம்பதியை மணந்து செமந்தக மணியை கொண்டு வந்து கொடுத்துட்டான். கண்ணபிரான் இந்த பாட்டை கேட்ட பொழுது அவனுடைய பழி நீங்கிடுதாக உணர்ந்தான். ஆகையினால் அன்றது கண்ணன் சொன்னான், உங்கள் மீது பொய்ப்பழி சுமத்தினால் இதை ஜெபியுங்கள். இதை நண்பருக்கு சொன்னேன். அவர் உதாரணமாக ஸ்ரத்தையாக வெங்கடாஜலபதி தியானம் பண்ணி ஜெபிச்சார். அவர் ஆஃபீஸில் அவருக்கு நல்ல ரெக்கார்ட் கொடுத்தாங்க. அவருடைய பழி நீண்டது. எனக்கு நன்றி செலுத்தினார். அப்போ தான் புரிஞ்சினேன், இப்படிப்பட்ட மந்திரங்களை அருளி செய்து கொடுப்பதனால வெங்கடாஜலபதி மந்திரகிருத்து என்று பேர். பதிரியிலிருந்து அக்ஷாட்சரம் கொடுத்தவன் அவன் தானே. அது இப்படிப்பட்ட அடியர்களை காப்பாற்ற மந்திரங்களை ஏற்றி தருவோன் என்பதினாலே மந்திரகிருத்தி என்று எம்பெருமானுக்கு திருநாம். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். மந்திரகிருத்தே நமஹா. இதற்கு பின்னணியான ஸ்லோகம். சமந்திரகிருத் யஸ்வதபோபலேன மந்த்ரான் ஸ்வமந்திரேன விரக்ஷித்ருந்தான் ஸ்ரீமூல மந்திர பிரமுகான் பிரதாய பக்தான் பிரகோப்தா பதரீவனேவா. இதற்கு தமிழ்
அடியவரை பாதுகாத்திட மந்திரியம் இயற்றி அழித்து காக்கும் சுகுமாரன். வதரீவனத்தில் மூலமந்திரம் பதராதே அளித்த பரமன். அன்றி மந்திரகிருத் ஒருவர்தான் உண்டோ, அதனால் அவனே மந்திரகிருத் எனும் பெயரவனாமே. எங்கே என்னுடன் கலந்து மீண்டும் ஜெபியுங்கள். நமது பொய்ப்பழி தீண்டாதபாடு எம்பெருமான் காத்தருள்வான். மந்திரகிருத்தே நமஹா. நமோ வெங்கடேசாய. வேங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.